ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில் எதையும் எதிர்பார்க்காம வாங்க. ஃபர்ஸ்ட் திங் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தா படம் நல்லாயிருக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு மலையாள படம் பார்க்கணும்னு நினச்சா அந்த ஃப்ளேவர்லேயே உள்ள படம், ரைட்டிங், மியூசிக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜீவாவை இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்க்குறப்போ நல்லா இருந்தது. ஹீரோயின்லாம் இல்லாமல் பாட்டெல்லாம் ஆடாமல் என்ன தேவையோ ஹீரோயிசம் பண்ணாமல் அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸுமே இளவரசு, தம்பிராமையா, மற்ற கேரக்டர்ஸுமே ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்தது. எல்லாருக்குமான ஸ்க்ரீன் ஸ்பேஸுமே இருந்தது. யாரையுமே வந்துட்டு குறைச்சி எதை பண்ண முடியாத அளவுக்கு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ரொம்ப நாளாக நம்மளும் கேட்பாங்களா தமிழ் படம் வந்துட்டு மலையாள படம் பார்த்து எடுக்குங்கன்னு. ஒரு மலையாள டேரக்டரே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மலையாள படம் மாதிரி கொடுத்த மாதிரி தான் ஆச்சு. ஒரு 2 மணி நேரம் போகிறதே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரில, டக்குன்னு இன்ட்ரோல் அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் யூஸ்வலாக அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இந்த மாதிரியான மூவி தான் மக்கள் லைக் பண்ணுறாங்க. பொங்கலுக்கு எப்பேற்பட்ட பொங்கலாக இந்த படம் செலிப்ரேஷனுக்குன்னு ஒரு படம் வரும், அது கிடையாது. ஆனால் ஒரு 2 மணி நேரம் வந்து தேட்டரில் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். ஜாலியான படமாக அது படத்தோடு இருந்தது. இப்போ நம்ம தனியாக இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த காமெடி அப்படி கிடையாது. இதில் வந்து ஹீரோ காமெடி பண்ணுறதை தாண்டி வில்லன் அதிகமாக காமெடி, வில்லன் கிட்டத்தட்ட அந்த நெகட்டிவ் ஷேரில் இருக்கிறவங்க காமெடி பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ படமாக பார்க்குறப்போ நம்மளை அங்கங்கே சிரிக்க வைப்பா, நம்மளை அங்கங்கே அளவு வைப்பான். அந்த மாதிரி ஒரு படம் தான். ஆடியன்ஸ் பார்த்து வெளியே வரும்போது எந்த மாதிரியான எல்லாத்தையும் மறந்துட்டு 2 மணி நேரம் படம் பார்த்து வெளில வரவங்களுக்கு படம் அப்பா ஓகே நல்ல படம் அப்படின்னு தோணும். அவ்வளோதான். தலைவர் தம்பி தலைமையில் உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக கலகலன்னு சூப்பராக ஜாலியாக பண்ணியிருக்காங்க. என்னடா அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வந்து சின்ன சின்ன லேகு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே ரசிக்கிற மாதிரி ஒரு 2 ஹவர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து நமக்கு என்னடா சிரிப்பு வராத அளவுக்கு இருந்தாலுமே நம்ம சிரிக்கிற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. சில இடத்துல சிந்திக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். இல்லை நம்ம வந்து இது நம்ம எதுக்காக சினிமா வரோம், ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணோம், சில விஷயத்த மறக்க தான் வரோம். அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. அது இல்லாமல் ஜீவா சார் வர்ற எல்லா போர்ஷனுமே ரொம்ப நல்லா ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போயிருக்காரு. அது இல்லாமல் காமெடி விஷயங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் படம். காமெடி தான் கொஞ்சம் எங்கேயுமே சிரிப்பு வரல, இருந்தாலும் அவங்க சிரிக்க வச்சுருக்காங்க. கதையாக பார்க்கும்போது சூப்பர் கதை, நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஸ்லோவாக தான் போச்சு. என்னடா ஐயோ தெரியாத வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். போக போக ஸ்பீட் ஆச்சு. கொஞ்சம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கதையை டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்தது. இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து 2 பக்கமும் ஹேண்டில் பண்ணும். ஒரு பக்கம் நல்லதும் பண்ணும், கெட்டதும் பண்ணும். ஆனால் குழி பெருக்கணும், அது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இந்த பொங்கலுக்கு எந்த படமும் சரியில்லை. நேற்று வாவாஜியார் பார்த்தோம், அநியாயம் மொக்க. இந்த படம் உண்மையாக கண்டிப்பாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2 ஹவர் கலகலன்னு ரசிச்சுட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த பொங்கலை நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். தலைவர் படம் வரல அப்படின்னா இந்த தம்பி தலைவரை வந்து நம்ம ஏற்றுக்கலாம், அப்படி தான் சொல்லணும். நல்ல படம் வந்து ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது டிடிடி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து படம் வந்து ஃபுல்லாகவே ஒரு லைட்டர் வேனில் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னென்னா அந்த காமெடி வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல, அதனால் லேகாக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்து. ஸோ அது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஹீரோயினும் அந்த ஒரு பொண்ணும் அவள் கெட்டிக்கு போகிற மாப்பிள்ளைக்கு இடையில ஒரு காமெடிஸு, மாப்பிள்ளை தோழனுக்கு இடையில ஒரு காமெடி, அவளும் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பான், அவனுக்கு இடையில இருக்க காமெடி. இந்த காமெடிஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து. தம்பிராமையோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இளவரசோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஜீவா இளவரசுக்கெல்லாம் அவங்க ஒரிஜினல் நேமே யூஸ் பண்ணது வந்து டக்கு நம்ம சினிமாவில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக தோணுச்சு. ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக எடுத்த ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல, பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அதான் பொங்கலுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு லேக் தெரிஞ்சுது. பட் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு டுவர்ட்ஸ் எண்டு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கலகலப்பாக படம் முடிஞ்ச ஒரு ஃபீல் இருக்குது. அது உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஜாலியாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காமெடிஸ் எல்லாருமே வந்து நியூ ஃபேஸாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க பண்ணுற காமெடி நம்மளுக்கு சிரிப்பு வரல. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு சிரிப்பு வரல. பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி படம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு படம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான ஒரு படம். உங்களை பயங்கரமான ஏமாத்தாது. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் முடிச்சு வரும்போது சரி ஒரு ஜாலியாக ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வந்தோங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக. இந்த படத்தை சார் கேட்குறீங்க, நல்லா இருக்குது சார் படம். நம்ம ஜீவா படம் ஜென்ரலாக வந்து அந்தளவுக்கு வந்து சில படங்கள் போடல. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஜீவா சாருக்கு நல்லாவே அமையும். ஏன்னா படம் சூப்பராக இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா உள்ளே போனால் காமெடியாக ஜாலியாக இருக்குது.
அந்த மாதிரி தான். ரெண்டாவது இந்த கல்யாண வீடும் இளவு வீடும் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்குது. அது நடந்துதான் இல்லையான்னு தான் நமக்கு நல்லா வந்து ஸ்கீட்டில் வந்து 2 ஹவர் உட்கார வைக்கிற மாதிரி நல்லா காமெடியாக நல்லா சொல்லிக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் இந்த பொலிட்டிக்கல் மாதிரி தாக்கி நல்லா முடிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஓகேங்களா, இதுதான் அப்பப்போ சொல்லுவார். நல்லா இருக்குது. எம்ஆர் ராதா சார் ஓப்பனிங் டைட்டில் கார்டில் சொல்கிறாங்க பாருங்க டைலாக், அது லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நமக்கு செட் ஆகும். நல்லா முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து படம் வந்து இப்போ ஃபெஸ்டிவலுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆன படங்களும் அந்தளவுக்கு இது இல்லை. இந்த படம் நம்பி வந்து ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம். யூனிக்காக என்ன இருக்குது படத்தில்? இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு போவீங்களா? நம்ம விஷயமே நல்லா இருக்கு இந்த படத்தில் சொல்கிறீங்களா? இன்னைக்காக இருக்குன்னு நம்ம என்ன சொல்கிறது சார்? ஸ்க்ரீன் ப்ளே தான். ஏன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டு அதை 2 ஹவர் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போகிறது தான் ஒரு டைரக்டரோட திறமை. அந்த திறமையை வந்து நல்லாவே வச்சுருக்காரு. ஏன்னா கண்டென்ட் இவ்வளோ தான். அது ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து அழகாக இது பண்ணி டைலாக் டெலிவரியில் நல்லா பண்ணி சூப்பராக பண்ணிக்காரு. ஜீவாவும் நல்லா பண்ணிக்காரு. நம்ம இளவரசர் நல்லா பண்ணிக்காரு. மற்றபடி சப்போர்ட்டிங் கேட் நல்லா மாப்பிள்ளை கேட்டால் வராரு பார்த்தீங்களா, அது நல்லாவே பண்ணிக்காரு. நல்லா சிரிப்பார். ஆடியன்ஸ் பார்த்து நல்லா காமெடி தான் சொல்லுவாங்க சார். போர் அடிக்காது. கண்டிப்பாக ஆடியன்ஸ் போர் அடிக்காது. ஆமாம் சார், கண்டிப்பாக. ஏன்னா இது மாதிரி கண்டென்ட் வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து சொல்லப்பட்ட திரைக்கதை புதுசு. நல்லா இருக்குது படம். எல்லாமே நல்லா தாங்க சார். அதான் சொன்னேன், இந்த படத்தில் குறைலாம் இல்லை சார். கண்டிப்பாக. ஏன்னா நான் நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொல்லுவேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த திரைப்படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்குது சார். சாங் நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு குறைனா நம்ம ஜீவாக்கு எப்போவுமே வந்து லவ் சீன்ஸ் இருக்கும், ரொமான்டிக்லாம் இருக்கும். அது இதில் காட்டலை. ஓகேங்களா? ஆமாம், கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஜீவா சார்னா கொஞ்சம், ஆனால் அதுக்கும் நல்லா காமெடியாக பண்ணிட்டார். நிறைய பேஸ் பண்ணி நிறைய காமெடி சீன்லாம் நல்லாவே இருக்குது. இளவரசு சார். இளவரசு தான் நல்லா பண்ணிக்காரு. ஏன்னா தம்பிராமையா சார் இதில் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் மாதிரி இருக்குது அவர் காட்டுற பார்க்கும்போது. அதனால் வந்து இளவரசு நல்லா இருக்குது. இயக்குனர் நல்லா பண்ணிங்க சார். அவர் மலையாள படத்தோட டேரக்டர் தான் அவர். ஆனால் இன்னொன்று நான் மலையாள படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ அவர் அந்த மலையாள படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தமிழ் படத்தையும் அதே அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காரு. நம்ம அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம தெரியுது, மலையாளத்தில் பார்த்த காமெடி சீன்ஸுக்கு மாதிரிலாம் இந்த திரைப்படத்தில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? படத்தில் எந்த குறை இல்லை சார். பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஃபேமிலியோடு பார்த்தாங்கன்னா ஏமாற மாட்டாங்க. ரேட்டிங் 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 4 தரலாம் சார். ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லுங்கள் சார். இந்த படம் மிகவும் அருமையாக வந்திருக்கு. தலைவர் தலைமையில் தம்பி அப்படிங்கிறது படம் ஜீவா நடித்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு சார். படத்தோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து டைலாக்லேருந்து காமெடியிலேருந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படத்தில் என்ன ஒரு கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணும், அதாவது நல்லதும் கெட்டதும் எப்படி பேலன்ஸாக பார்க்கணும், 2 தர மக்களுக்கும் எப்படி அதை நல்லதாக கொண்டு போகணுங்கிறத ஒரு கான்செப்ட் அழகாக படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் நல்லா இருக்குது. இந்த பொங்கலுக்கான படம் ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை, படத்தில் இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. வில்லன் ரோல்லேருந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஜீவா சாரும், ஆக்டர் ஜீவா, தம்பி ராமையா, இளவரசு, இவங்க 3 பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறத நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. காமெடி சீன்லாம் நல்லா இருக்குது சார். ஒரு நல்ல காமெடி வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. என்கேஜ்னு அதான் ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காரு. சொன்னதை கேட்ட செய்யணும். எதாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஊரில் ஒரு மக்கள் என்ன பண்ணுறாங்க, தலைவருக்கும் ஒத்துழைமை கொடுக்கணும், மக்களுக்கும் தலைவர் ஒத்துழைமை கொடுக்கணும். ஒரு கான்செப்ட் சார், வேறு ஒன்றும் இல்லை. பாட்டு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான் சார். சொல்லிக்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சார். ஸ்டோரி வைஸ்ல எப்படி ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் போனதே தெரியல. நல்லா இருந்தது. பசங்கள்லாம் நல்லா யாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு? எல்லாம் நல்லா டீம் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜீவா சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்மைல் பண்ண சீக்வன்ஸ் தான் என்ன? விழுந்துன்ற மாதிரியான நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு? உண்மையில நல்லா இருந்துச்சு. காமெடி சீக்வன்ஸா ஒர்க் அவுட் சார். வேற என்னென்ன சூப்பரா இருக்கு படத்துல? ப்ரோ ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஜாலியா பார்க்கலாம். ஜாலியாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். அதான் அவர் சொல்கிறாங்க, ஜாலியாக இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு படத்துல? ஜீவா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு.